நான் சும்மா சும்மா வந்தேங்க, ஒன்றும் பிளான்லாம் கிடையாது. அங்கிட்டிருந்து வந்தாலே உடனே பிளானுங்கிறீங்க. ஒரு பிளானும் கிடையாது. அப்புறம் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் பாஜக தான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கேன். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, பதட்டமாயிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகா இப்போ எங்கள் கண்ணில் பட்டுவிட்டுமே அப்படின்ற லெவலுக்கு. யார் அவர்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராமதாஸ் ஐயாவை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கார். பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க அப்படியே சாக்கு ஆகா அப்படின்ற மாதிரி. நம்ம ஆளுங்க என்ன கேட்பாங்க, என்ன சார் இங்கே போய் பேசிட்டு வர்றீங்க, எதுவும் கூட்டணி பேச்சு வரதையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். சும்மா 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 வந்தங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு மரியாதை நிமித்தமாக பார்வை அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் ஊரில் இருக்கவங்க வந்து கண்ணு மூக்கு காது வச்சு பேசத்தானே செய்வாங்க. ஏன்னா அரசியல்லாம் அப்படி தானே, சும்மாம்பாங்க, அப்புறம் திடீர்னு சாய் தான் உடையதான்ற மாதிரி எல்லாம் மாறிடும். அப்போ நம்ம ஒன்றும் கேட்க முடியாதுல்ல. இந்த மாதிரி நடந்திருக்கு, போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறார் செல்வ பெருந்தகை அவர்கள். இல்லை இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இல்லை அது நாங்கள் யாரும் சமாதானம் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஒன்று. அவங்க சமாதானமாக இருந்தால் மகிழ்ச்சி. திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது சார். குழப்பத்துக்கு காரணம் திமுக தான் அன்புமணி சொல்லியிருக்காரு. இது என்னங்க, திமுகவில் எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டாக்டாக இருக்குது. மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அவர் அன்புமணி அப்படி சொல்கிறாருன்னா அது புரிதல் இல்லாமல் சொல்கிறாரு. அதுக்கடுத்துதான் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கார். திமுக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி கேட்டால் அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கு என்னங்க தேவை? கமான் டெல்மி, திமுகவுக்கு என்ன தேவை? ஏன் குழப்பம் பண்ணணும்? எங்களுக்கு என்ன தலைவிதியா குழப்பம் பண்ணுறதுக்கு? என்ன நீங்கள் என்ன பேசுறீங்க சும்மா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இப்போ ஏன் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், பாஜகவை அது லைட்டாக விட்டுக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். பாஜகவை எதனா சமாதானம் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு பாமகவில் என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள். அவங்க இன்டாக்டாக இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டை பெரிய மாநிலமாக கொண்டு வராங்க. எல்லா துறையும் வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயும் நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பாமகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும்? அப்படி வாய்ப்பே கிடையாது. அது யாருமே செய்ய மாட்டாங்க. குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழப்பம்லாம் வருது, இதனால் யாருக்கு சாதகமான ஒரு அரசியல் நகர்வு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, டைரெக்டாகவே ஹிட் பண்ணுறாரு. இதுக்கு வந்து காரணமே பாஜக தான், குழப்பத்துக்கு காரணமே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வேறு வைக்கிறார். இதுக்கு உதாரணங்களாக என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே கூட்டணின்னு ஒன்று அறிவிப்பாங்க. அந்த கூட்டணி யார் கூட இருந்தால் எந்த கட்சி கூட பாஜக வைக்கிறாங்களோ அந்த கட்சி டமால்னு வெட்டுன்னு துண்டு ரெண்டுன்னு பிரிஞ்சிடும். அப்படி துண்டு போடுறது தான் பாஜகவோட பாணியே. அந்த மாதிரி தான் பாஜக கிட்ட பாமக மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற கருத்தையும் அது இந்த மாதிரி பேசும்போது பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். இது பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போகிறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க, அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன?